வணக்கம் மக்களே, தமிழில் கற்போம், தமிழில் நாம் கற்றதை பிறருக்கும் கற்பிப்போம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சிபில், அதாவது இந்த சிபில் ஸ்கோர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சிபிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். சிபில் அப்படின்னா கிரெடிட் இன்ஃபர்மேஷன் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு கம்பெனியை குறிக்கும். இந்த சிபில் கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய கிரெடிட் ஸ்கோரையும் மெயின்டைன் பண்ணுவாங்க. இந்த சிபில் கம்பெனி கொடுக்கக்கூடிய கிரெடிட் ஸ்கோரை வச்சு தான் கவர்மெண்ட் பேங்காக இருந்தாலும் சரி, இல்லை ப்ரைவேட் பேங்காக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ப்ரைவேட் ஃபினான்ஸ் கம்பெனியாக இருந்தாலும் சரி, ஒருத்தருக்கு லோன் கொடுக்கலாமா வேணாவா அப்படின்றதையே முடிவு பண்ணுவாங்க. சரி, இப்போ இந்த கிரெடிட் ஸ்கோரை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் வாங்க. பொதுவாக ஒவ்வொருத்தரோட கிரெடிட் ஸ்கோரையும் 4 வகையாக பிரிப்பாங்க. அதாவது புவர், அவரேஜ், குட், எக்ஸலண்ட் அப்படின்னு 4 வகையாக பிரிப்பாங்க. இதில் கிரெடிட் ஸ்கோர் 350லேருந்து 550 வரையும் இருந்துச்சுன்னா அதை புவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு எந்த நேஷ்னல் பேங்காக இருந்தாலும் சரி, அல்லது எந்த ப்ரைவேட் பேங்காக இருந்தாலும் சரி, இல்லை ஒருவேளை எந்த ப்ரைவேட் ஃபினான்ஷியல் கம்பெனியாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இவங்களுக்கு லோன் கொடுக்கவே மாட்டாங்க, ரொம்ப தயங்குவாங்க. ஏன்னா இவங்களோட இந்த கிரெடிட் ஸ்கோரு ரொம்ப கம்மியாக, அதாவது 350லேருந்து 550 வரையும் இருக்கிறதுனால இவங்களுக்கு லோன் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தோன்னா 550லேருந்து 650 வரைக்கும் இவங்களுக்கு ஆவரேஜ் ஸ்கோர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கும் பெரும்பாலான கவர்மெண்ட் பேங்காக இருந்தாலும் சரி, இல்லை ப்ரைவேட் பேங்காக இருந்தாலும், ஒரு வேளை ப்ரைவேட் ஃபினான்ஷியல் கம்பெனியாக இருந்தாலும் சரி, லோன் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னே சொல்லணும். ஒரு வேளை பெரிய இடத்து ரெக்கமெண்டேஷனோ அல்ல பெரிய ஆளுங்களோட ஷூரிட்டியோ இருந்தால், ஒருவேளை ரிஸ்க் எடுத்து சில ப்ரைவேட் பேங்க்கோ இல்லை ப்ரைவேட் ஃபினான்ஸ் கம்பெனியோ லோன் கொடுக்கறதுக்கு முன் வரலாம். அடுத்து பார்த்தோன்னா 650லேருந்து 750 வரையும் கிரெடிட் ஸ்கோர் இருந்துச்சுன்னா இதை குட் ஸ்கோர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு ஒரு சில ப்ரைவேட் பேங்க்கு ஆர் கவர்மெண்ட் பேங்க்கோ இல்லை ப்ரைவேட் ஃபினான்ஷியல் கம்பெனியோ லோன் கொடுக்க முன் வருவாங்க. ஆனால் அதுக்கு உண்டான எல்லா வகையான டாக்குமெண்ட்டும், அதுக்கப்புறம் மற்றபடியான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அவங்க என்னென்ன போடுறாங்களோ இதுக்கெல்லாம் சம்மந்தப்பட்டு வரும் அப்படின்ற பட்சத்தில் லோன் கொடுக்க முன் வருவாங்க. அடுத்து கடைசியாக 750லேருந்து 900 வரையும் கிரெடிட் ஸ்கோர் இருந்துச்சுன்னா இதை ரொம்ப எக்ஸலண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு எல்லா விதமான கவர்மெண்ட் பேங்காக இருந்தாலும் சரி, ப்ரைவேட் பேங்காக இருந்தாலும் சரி, அல்லது ப்ரைவேட் ஃபினான்ஷியல் கம்பெனிஸாக இருந்தாலும் சரி, உடனடியாக லோன் கொடுக்கறதுக்கு முன் வருவாங்க. இவங்களுக்கு லோன் கிடைக்க அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் கிரெடிட் ஸ்கோர்னால் என்ன, சிபில் கம்பெனினா என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு இந்த வீடியோ மூலியமாக நினைக்கிறோம். மேலும் உங்களோட கிரெடிட் ஸ்கோரை எப்படி டெவலப் பண்ணணும், எனக்கு லோன் கிடைக்கணும்னா அதுக்கு என்னென்ன வழிகள்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதிகப்படியான கமெண்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கு உண்டான வீடியோவை நம்ம போடலாம். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி மக்களே. தமிழ் கற்போம், தமிழ் கற்றதை நம் பிறருக்கும் கற்பிப்போம்.